புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சுயேட்சை எம்எல்ஏ கேட்டை ஏறி குதித்து முழக்கம் எழுப்பிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் ஊழல் நடப்பதாக உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு குற்றம் சாட்டி வந்தார். இதுகுறித்து புகார் அளிக்கச் சென்றால் தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா சந்திக்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனிடையே கம்பன் கலையரங்கில் முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்த நிகழ்வில் சுயேட்சை எம்எல்ஏ நேருவிற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கதவு மீது ஏறி குதித்து உள்ளே சென்ற எம்எல்ஏ நேரு தலைமைச் செயலர் மற்றும் அதிகாரிகளை சரமாரியாக குற்றம் சாட்டி பேசினார். இதனால் நிகழ்ச்சியில் சில நிமிடங்கள் தடை ஏற்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி பணி நடக்குது, இந்த ஊர் ஃபுல்லா என்ன அழகா இருக்குதுன்றதை நீங்க ரோட்ல வந்து பார்த்தா தெரியும். சேர்மன் அவர் தான் சேர்மன், அவரை போய் பார்க்கறதுக்கே சந்திக்க முடியல. ரோட்ல நின்று வேடி பார்த்து வரோம், நீங்க உள்ள கூட விட மாட்டாங்க. கேட் வழியாக வரோம். சிஎஸ் இருக்கிற உப்பனார் வாய்க்கா வந்து பார்க்க சொல்லுங்க சார். ரமேஷ் சார், சுற்றுச்சூழல் அதிகாரி, நீங்க அங்கெல்லாம் வந்து பாருங்க, மக்கள் வாழ முடியுமா பாருங்க. இதையடுத்து நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க தவறியதால் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எம்எல்ஏ நேரு மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இச்சம்பவங்கள் குறித்து காவல்துறை உயரதிகாரிகளுடன் சபாநாயகர் செல்வம் அவசர ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு, எம்எல்ஏ மீதான வழக்கு பதிவு ஆகியவற்றை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகாரிகளை முறையிட்டு அதை தீர்வு பெறுவதற்காக தான் இதுபோன்று நடைமுறைகள் அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதை மீறுகின்ற எந்த அதிகாரியாக இருந்தாலும் வருகின்ற காலங்களிலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை முதலமைச்சர் ரங்கசாமி 15 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். தன்னிச்சையாக தலைமைச் செயலர் செயல்படுவதாக எழுந்துள்ள புகார் உள்ளிட்டவை குறித்து துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தலைமைச் செயலரை மாற்றுவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 40 வயதில் ஒருவர் எப்படி தனது சம்பளத்தை பிரித்து முதலீடு செய்ய வேண்டும்? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நாற்பது வயசு ஆனவங்க அவங்களுடைய மாச சம்பளத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். என் சம்பளத்தில் சும்மா சிறு என்ன ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணுவேன். வாங்குற சம்பளமே பத்தலை. நான் வாங்குறது 20,000, செலவு வந்து 30,000 இருக்குது. 10,000 வந்து கடனில் தான் போயிட்டுருக்கேன், கண்டி சேமிக்க முடியாது. என் சம்பளத்தில் 20% நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். 40 வயசுல இருக்கக்கூடிய ஒருவர் தங்களுடைய முதலீடுகளை சரிபார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம், அவர் 30 வயசுலேயே அவரோட முதலீடு தொடங்கி இருந்தார் அப்படின்னா அந்த முதலீடுகள்லாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அதனால வயது ஆக ஆக ஃபர்ஸ்ட் ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். இந்த நிலையில் 40 வயசு உடைய ஒருத்தர் அவருடைய முதலீட்டை எப்படி பிரித்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். உதாரணமாக ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணுறார் அப்படின்னா அதில் 4,500 ரூபாய், அதாவது 45% தான் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டும். பொதுவாக பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு செய்யும் பொழுது ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட பேசிட்டு அட்வைஸ் வாங்கிட்டு முதலீடு பண்றது பெஸ்ட். மீதம் இருக்கக்கூடிய 40% கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யலாம். பாதுகாப்பான முதலீடா அது இருக்கும். அதுக்கு அடுத்தது 10% தங்கத்திலையும் 5% அவசர கால நிதியா நீங்க எப்பயும் கேஷா கையில வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ 40 வயசு ஆயிடுச்சு முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.